கிளைண்ட் ஒருத்தர் சீமந்தத்துக்கு எனக்கு தட்டு வரிசை நிறைய வரும், அந்த தட்டு வரிசை வச்சு எதனா ஸ்டேஜில் டெக்கரேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி, அதுக்காக நாங்களும் ஐடியா பண்ணி ரிங்கெல்லாம் வளைச்சோம். கையில் வளைக்க முடியாதால கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு பைப் ஒன்று நட்டு அந்த ஸ்டாண்டு மாதிரி ரெடி பண்ணி அதில் வளைச்சோம். அதை வளைச்சிட்டு அதுலேயே ஒரு ரிங்கு ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் டயர்டுக்கு ஒரு டீ ஒன்று சாப்பிட்டு அந்த ரிங்கை போட்டு செக் பண்ணி பார்த்தோம். செக் பண்ணி பார்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா வந்துச்சு. அதுக்கப்புறம் டெக்கரேஷனுக்கு தேவையான பொருளை பூரா ரெடி பண்ணிவிட்டு சேரு எல்லாமே இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் மண்டபத்தில் போய் இறங்கிட்டு டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணி நைட்டோட நைட்டாக விடிய எந்த ஒரு தூக்கம் இல்லாமல் யாரையும் தூங்க விடாமல் ஒரு டீ கூட வாங்கி தராமல் ஆளுங்களை வேலை வாங்கி பக்காவாக ரெடி பண்ணி விட்டோம். ஸ்டேஜில் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் சொன்ன தட்டு வரிசைக்கு தகுந்த ஸ்டாண்ட்லாம் வச்சு தட்டு வரிசைலாம் வச்சு ஒரு சின்ன டெக்கோர் மாதிரி பண்ணோம். அதுக்கப்புறம் பூவெலாம் அடிச்சுட்டு நைட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சோம். தூங்க விடாமல் யாரையும் தூங்க விடாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு தட்டு வரிசை சொன்ன மாதிரி ரெடி பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஆதரவுடன் எப்போவும் கதிர் டெக்கோர். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஆதரவுடன் எப்பவும் உங்களுக்காக டெக்கரேஷன் தொழிலில் சேவை செய்ய உங்கள் கதிர் டெக்கோர். கதிரை நம்பி ஆர்டர் கொடுத்தவருக்கும் எனக்காக வந்து வேலை செஞ்ச நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி.